போச்சம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரின் மீது டிராக்டர் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேட்டு சூளக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரது மகன் மேகநாதன் மற்றும் இவரது நண்பரான ராஜா என்பவரது மகன் அஜித் குமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் போச்சம்பள்ளி நோக்கி வந்து கொண்டிருந்த போது பர்கூர் போச்சம்பள்ளி சிப்காட் அருகே உள்ள ஆலமரம் பேருந்து நிலையம் அருகே செங்கல் ஏற்றி வந்த டிராக்டர் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரின் மீது மோதியதில் மேகநாதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த அஜித் குமார் படுகாயமடைந்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய டிராக்டர் ஓட்டுநர் தப்பி ஓடி தலைமறைவான நிலையில் டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடத்தில் மது போதையில் திருநங்கையை கத்தியால் தாக்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் மது போதையில் இருந்த நபருக்கும் திருநங்கையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மது போதையில் இருந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் திருநங்கை அம்சாவை தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் அருண் பாஷாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் பல்லடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பாஜக வாக்காளர்களை கண்டுபிடித்து நீக்கம் செய்துள்ளதாகவும் இது அரசியல் கட்சியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என பாஜக மாநில துணை செயலாளர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாபு முன்னிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் அருகே உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாரத பிரதமர் மோடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி வரும் நிலை தவறானது என்றும் காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளவே இதுபோன்ற செய்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் என தெரியும் நபர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் தவறு என்றும் அதற்கு சில கட்சியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ருத்ரகுமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் செல்போன் கடை ஷட்டரை உடைத்து விலை உயர்ந்த செல்போன் பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் ராஜா என்பவர் செல்போன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் பூட்டியிருந்த கடையின் ஷட்டரை உடைத்து விலை உயர்ந்த செல்போன் மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றுள்ளார். பின்னர் அவ்வழியாக சென்ற கூலி தொழிலாளிகள் சிலர் ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு கடையின் உரிமையாளருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த கடையின் உரிமையாளர் ஷட்டர் உடைக்கப்பட்டு செல்போன் மற்றும் பணம் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பதும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பாண்டியராஜன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் குற்ற வழக்குகள் உள்ளது தெரியவந்தது. காவிரி குக்கூரல் சார்பில் ஒரே நாளில் 4 இடங்களில் மிளகு சாகுபடி கருத்தரங்கு புதுக்கோட்டையில் அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைக்க உள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெறும் கருத்தரங்கை சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. காவிரி குக்கூரல் இயக்கத்தின் கள் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் பேசுகையில் மலை பிரதேசங்களில் மட்டுமே மிளகு சாகுபடி செய்ய முடியும் என பெரும்பாலான விவசாயிகள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் சமவெளியில் மிளகு சாகுபடி செய்து அதில் லாபம் எடுக்க முடியும் என்பதை கள அனுபவத்தின் மூலம் கண்டறிந்துள்ளோம் என்றார். மேலும் சில விவசாயிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இவற்றையெல்லாம் நேரில் ஆய்வு செய்த பிறகு காவிரி குக்கூரல் இயக்கம் சமவெளியில் மிளகு சாகுபடி செய்யும் பயிற்சியை கடந்த 7 ஆண்டுகளாக அளித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் பண்ணை பார்வையிடல் நிகழ்ச்சியின் மூலம் விவசாயிகள் தங்களுடைய பல்வேறு சந்தேகங்களை நேரில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொள்ள முடியும் என்றார். மேலும் பேசியவர், அதாவது மிளகுங்கிறது ஒரு பேசிக் வெரைட்டி, 36 வெரைட்டி இருக்குது. கரிமுண்டாங்கிற ஒரு வெரைட்டி, பன்னீர் வெரைட்டி 100% சக்சஸ். ஆனால் அதை கேரளாவில் யாரும் உற்பத்தி பண்றது இல்லை. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த வெரைட்டிக்கு போயிட்டாங்க. அதால கொடுக்கறதுக்கே சிரமமா இருக்கு. போன வருஷம் ஒரு 5 லட்சம் சாப்ளிஸ் வாங்கி கொடுத்தோம். இந்த வருஷம் அதிகமாக தேவையும் இருக்குது. இப்போ தொடர்ந்து தேவை இருக்குது. நம்மளால என்ன முடியுதோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். விரைவில் தமிழ்நாட்டில் 37 மாவட்டத்திலையும் இந்த நறுமண பயிர்கள் ஒன்று நான் இப்போ மிளகு சொல்கிறேன், அடுத்து ஜாதிக்காய் விளையுது, அதுக்கும் ட்ரைனிங் நடத்திருக்கோம். லவங்கப்பட்டைங்க நல்லா வருது, கிராம்பு வருது, காஃபி கூட ஒரு விவசாயி கோயம்புத்தூரில் பன்னிமடையில் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும்னா ஒரு 50% மர நிழல் ஒரு கிளைமேட் உருவாக்கணும்னா கண்டிப்பாக சமவெளியில் நறுமண பயிர்கள் வரும்னு சொல்லிட்டு
விஞ்ஞானிகள் சொல்ல சில விஷயங்கள் மட்டும். அப்போ வந்து கால்டமம் இருக்குது, அதுக்கு 20 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும், அது நம்ம ஊர்ல வராது. ஆனா ஒரு 4-5 வெரைட்டி வந்து கண்டிப்பா வரும். இது மூலியமா விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பா உயர்த்த முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.